ரஞ்சனி தேவி ஐபிஎஸ். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரஞ்சனி, இப்பதான் எனக்கு சரியான எதிரி. இப்ப மோதி என்கிட்ட. இந்த மதம் பிடிச்ச யானை கிட்ட மோதனா என்ன ஆகும் நீ தெரிஞ்சுக்கணும். மோது. இதுக்காக தாண்டி நான் 10 வருஷமா காத்துட்டு இருந்தேன். மோது மோதுன்னு சொல்றேன்ல, மோதிரி. என் பேர் சொல்ற யோகிதை கூட உனக்கு இல்ல. இன்னைக்கு நீ உயிரோட வீட்டுக்கு போறது இல்ல. எங்கடா வச்சிருக்க அவரை? எங்க வச்சிருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? வேணா ரஜினி, வேணா. மோதுறதுன்னா புத்தியால மோதுறதுன்னு அர்த்தம். அதிகாரிங்கிற திமிர்ல என் மேல கைய வச்சேனா இங்க எனக்கு விடுற ஒவ்வொரு அடிக்கும் அங்க உன் புருஷன் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். வேண்டாம். பயமுறுத்துறியா? என்ன பயமுறுத்துறியா நீ? உன்னோட பொட்ட வில்லத்தனத்துக்கு பயப்படுற ஆள் நான் இல்ல. அவரை எங்க வச்சிருக்கேன்னு வாய் திறந்து சொல்லு. சொல்லு, எங்க வச்சிருக்க என்னோட புருஷனை? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடா. உனக்கு கோபம் வருது, அத பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த கோபம் உனக்கு உதவாது ரஜினி. நீ இப்ப எதோட விளையாடிட்டு இருக்க தெரியுமா? என்னோட விளையாடுற நினைக்காத. நீ விளையாடுறது உன் புருஷன் உயிரோட நினைச்சுக்க. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. இது உன் கோட்டையா இருக்கலாம். ஆனா என்னோட கண்ணு இந்த கட்டடத்துல புதைஞ்சிருக்கு. இங்க என் கண்ணால நான் பாக்குறத அப்படியே என் ஆளுங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு தெரியாது ரஞ்சனி, இங்க நான் வாங்குற ஒவ்வொரு அடியும் அங்க உன் புருஷன் வாங்கிட்டு இருப்பான். இங்க நீ என்ன மிதிச்சா அங்க உன் புருஷனை 10 பேர் தூக்கி போட்டு மிதிப்பான். என்ன கொல்லணும் போல தோணுதா? கொல்லு. அதுக்கப்புறம் உன் சட்டையில ஸ்டார் இருக்கும், ஆனா உன் கழுத்துல தாலி இருக்காது. என்னோட கழுத்துல தாலி இருக்காதாடா? இருக்காதா? ஏய், ஏய். ஹலோ, யார் வேணும் உங்களுக்கு? சார், ஐஜி பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது சார். ஹலோ ஹலோ, யார் அது? வெளியில கூட்டிட்டு போங்க, வெளியில கூட்டிட்டு போங்க முதல்ல. என்னையா? இல்ல சார், நியாயம் இது. ஒரு மனுஷன் ஏதோ ஒரு காலத்துல தப்பானா அவன் வாழ்க்கை பூரா குற்றவாளியா தான் இருப்பானா? ஏன் சார் இப்படி இருக்கீங்க? எங்க அப்பா எந்த தப்பு பண்ணல சார். அவர் ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க? நீ யாரு? என்ன சொல்ற? எதை பத்தி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க புது அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சனி கேளுங்க சார், அவங்க புரிய வைப்பாங்க. சாமியை பண்ணா யாருன்னு கேளுங்க. அவங்களுக்கும் உங்க ஏசிக்கும் என்ன பர்சனல் பகைன்னு கேளுங்க. எதுக்காக எங்க அப்பா போட்டு டார்ச்சர் பண்றாங்கன்னு கேளுங்க. இத பாருங்க மிஸ்டர், சொல்றத கொஞ்சம் விவரமா சொன்னா நல்லது. நீ ரொம்பவும் பதட்டமா இருக்க, கொஞ்சம் காமா பேசு. சார், எங்க அப்பா ஊட்டியில ஒரு பெரிய பிசினஸ்மேன் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரஞ்சினி அங்க ஏஎஸ்பியா இருந்தப்போ அவங்க அப்பாவுக்கு நாங்க தொழில் போட்டியா இருந்தது பிடிக்காம எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க சார். 10 இயர்ஸ், 10 வருஷம் தண்டனை முடிஞ்சு எங்க அப்பா இப்பதான் வெளியில வந்தாரு. பிசினஸ் கூட விட்டுட்டு நிம்மதியா குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்தலான்னு இருந்தவரை இந்த அம்மா வேணும்னு பழிய போட்டு திரும்ப உள்ள தள்ள பாக்குறாங்க சார். ரஞ்சினியா? நோவே. நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? பாருங்க சார், பாருங்க. இத பாருங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல வந்து அவங்க என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க சார்.
இந்த அநியாயத்தை பாருங்க. எப்படி எல்லாம் படித்திருக்காங்கன்னு பாருங்க சார். அராஜகம் சார். எங்க அப்பாவை எப்படி அடிக்கிறாங்க பாருங்க சார். இப்படிதான் விசாரிப்பீங்களா சார்? இது உங்க வழக்கமா? எங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன், மல்டி மில்லியனர். சொசைட்டில அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு, மரியாதை இருக்கு, அந்தஸ்து இருக்கு. எந்த ஆதாரம் இல்லாம நேரா திறந்து வீட்டுக்குள்ள புகுந்து என் புருஷனை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டு மிரட்டது என்ன சார் நியாயம்? எங்க அப்பா கடத்தல்காரன் உங்க ரெக்கார்ட்ஸ்ல ஏதாவது இருக்கா சார்? எடுத்து காட்டுங்க சார் பாப்போம். அந்த அம்மாவுக்கு வீட்டுல ஒரு பிரச்சனைனா போலீஸ் வேலையை தூக்கி போட்டு போயிருவாங்க. அப்புறம் சொந்த பிரச்சனை வந்தா யூனிஃபார்ம் போட்டு வந்து பூட்ஸ் கால மிதிப்பாங்க. எப்படி சார் இதை நீங்க அலோவ் பண்றீங்க? இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா சார்? இருப்பா, ரஞ்சனிக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போங்க சார். நீங்க செக் பண்றதுக்குள்ள அங்க எங்க அப்பா வந்தாம அடிச்சே கொண்டுரு சார். சார் சத்தியமா சொல்றேன் சார், எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் சார். ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் போவேன். என்ன ஆனாலும் சரி சார், உங்க எல்லாரையும் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் சார். மிஸ்டர் பாபு, வாட் யூ திங்க் அபவுட் திஸ்? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சார். என்னதான் ப்ராப்பர் ஆக்ஷனா இருந்தாலும் லிமிட்டை தாண்டாங்கன்னு தோணுது சார். நீங்க வான் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, யூ கம் வித் மீ. கம். சொல்லு, சொல்லுடா. என் புருஷனை எங்க கடத்தி வச்சிருக்க? சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? உன்னை கொன்னு போட்டுடுவேடா ராஸ்கல். சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லலனா இப்ப உன்னை மிதிச்சே கொன்னுடுவேன். சொல்லு. ஸ்டாப் இட் ரஞ்சனி. சார், ஐயோ, என்ன கொல்றாங்களே. ரஞ்சனி, வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டூயிங்? இவரை மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. சார், இந்த ஆள் ஒரு கிரிமினல். என்னோட ஹஸ்பண்டை கிட்னாப் பண்ணி வச்சுட்டு கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். என்ன ஆதாரம் இருக்கு? ஒருத்தன் 10 வருஷம் ஜெயில இருந்தான்னா அவனை பர்மனண்டா கிரிமினல்னு முத்திர குத்துருவீங்களா? நோ சார். கடத்தப்பட்டவரோட அம்மா இந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட அடிப்படையில தான் நான் இவர் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கேன் சார். தாராளமா ஆக்ஷன் எடுங்க. பட் இப்படியா போட்டு அடிப்பீங்க? உங்க பேர்ல நம்பிக்கை வச்சு திரும்பவும் டியூட்டில சேர்த்ததுக்கு டிபார்ட்மெண்ட்க்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருப்பீங்க. இல்ல சார், சத்தியமா இல்ல. என்ன நம்புங்க. நிச்சயமா இந்த ஆள் தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்காரு சார். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல சார், செகண்ட் டைம். எங்க குடும்பத்தையே கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கான் சார். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் நேரா ஹாஸ்பிடல்ல இருந்து கிட்னாப் பண்ணிருக்கார் சார். மோரோவர் என்னோட ஹஸ்பண்ட் துப்பாக்கியால சுட்டிருக்காங்க சார். அவரை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருந்தோம். அந்த இடத்துல இருந்து என் ஹஸ்பண்டை கிட்னாப் பண்ணிருக்காங்க சார். நான் எத்தனையோ தடவை இவர்கிட்ட கேட்டேன். வாய் திறக்காம இருந்ததுனால தான் நான் கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ண வேண்டி இருந்தது. போய் அவர் வீட்டுக்கு போய் நீங்க என்ன செஞ்சீங்க, எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நான் பார்த்துட்டேன். நீங்க பாக்குறீங்களா? யோ மிஸ்டர், ஆன் பண்ணியா? உள்ள போய் நாங்க என்ன சொன்னோமோ அதையே சொல்றேன். மாத்தி சொன்ன அவ்வளவுதான். புரியுதா? போ. அங்க பார், அப்படிதான் போகணும். போ உள்ள. போலீஸ் ஆபீசர்னா பொறுமை வேணும், நிதானம் வேணும்.
எந்த கேஸ எப்படி டீல் பண்ணணும்னு உட்காந்து யோசிச்சு அப்புறம் ஆக்ஷன் எடுக்கணும். அதிகாரம் இருக்குன்னு இப்படி அடாவடியா பண்ணா ஜனங்க எப்படி மதிப்பாங்க? சாரி சார். ஆல்ரைட், இது உங்க ஹஸ்பண்ட் சம்பந்தப்பட்ட கேஸ். அதனால இந்த கேஸை வேற ஆபீசர்ட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ண போறேன். எமோஷனலா உங்க சம்பந்தப்பட்ட கேஸை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணா சரிப்பட்டு வராது. சார் ப்ளீஸ், இந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்து நான் இவரை பார்த்துட்டு இருக்கேன். ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஆள் பண்ணாத அட்டூழியமே இல்ல. பக்கா கிரிமினல் சார் இந்த ஆளு. ஜெயிலுக்கு போனா திருந்திருவாங்கங்கிறது தான் நியாயம். பட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன பழி வாங்குறது தான் இவரோட நோக்கமே. என் வீட்டுல இருக்கிறவங்களை கடத்திக்கிட்டு போய் பயமுறுத்தி இருக்கா. நான் வேணும்னா சம்பந்தப்பட்டவங்களை நேர்ல வந்து உங்ககிட்ட பேச சொல்றேன் சார். இவர் தான் கடத்தினார்னு சந்தேகப்பட்டா நிதானமா விசாரிங்க. அதை விட்டுட்டு இப்படி காட்டுத்தனமாவா நடந்துக்கிறது? சார், யார் யாரு? என்னங்க என்னங்க எங்க இருந்து வரீங்க? எப்படி இங்க வந்தீங்க? இவர் தான் உங்க ஹஸ்பண்டா? எஸ் சார். என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்களை யார் கிட்னாப் பண்ணதுன்னு சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மனுஷன் தானே, என்ன சாமியாப்பன் தானே, இந்த ஆள் தானே உங்களை கிட்னாப் பண்ணி வச்சது? சொல்லுங்க. இது பாருங்க, உண்மையை சொல்லுங்க. ஐஜி சார் இங்க நின்னுட்டு இருக்காரு. அவர் உண்மையை தான் கேட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட உண்மையை சொல்லுங்க. உங்களை யார் கிட்னாப் பண்ணது? உண்மையை சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க. இந்த 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 மனுஷன் தானே கிட்னாப் பண்ணாரு. இது சாமியாப்பன் தானே பண்ணாரு. எங்க வச்சிருந்தாரு உங்களை? உங்களை எங்க வச்சிருந்தாரு? என்னென்ன பண்ணாரு? எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? சொல்லுங்க. ஐயோ தயவு செஞ்சு சொல்லுங்க. ஐஜி சார் கேட்டுட்டு இருக்காரு தானே. எனக்கு சொல்லுங்க. Tell me the truth. ரஜினி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல ரஜினி. என்ன யார் கடத்தணும்? இந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க போய் சொல்றீங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். உண்மையை சொல்லுங்க. இது பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்களை யாரும் இனிமே எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேங்க. ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. இந்த சாமியப்பன், இந்த மனுஷன் தானே உங்களை கடத்தினாரு? அவர் தானே உங்களை கிட்னாப் பண்ணாரு? அவர் எனக்கு சொன்னாரு. அவர் எனக்கு சொன்னாருங்க. என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசுற? அதான் என்ன யாரும் கடத்தலன்னு சொல்றேன்ல. மனுஷன் ஒரு நாள் வெளியே போனா இல்லாத கதையெல்லாம் கட்டிடுவீங்களா? குலதெய்வ கோயிலுக்கு போனேன் நான். பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? என்ன போய் இல்ல ரஜினி சொல்றீங்க நீங்க. எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். போய் சொல்றீங்க நீங்க. நிஜமா சொல்லுங்க, எங்க போயிருந்தீங்க? நான் கோயிலுக்கு தான் போனேன். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. ஐஜி சார் நான் ஏதோ அவனை வேணும்னே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க இப்படி சொல்லாதீங்க. தப்பு பண்ணாதீங்க. உண்மையை சொல்லுங்க. உங்களை அவர் கடத்தினார் தானே? உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். நம்ம எல்லாத்தையும் வீட்ல பேசிக்குவோம். என்னங்க 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 உண்மையை சொல்லிட்டு போங்க.
ரஞ்சனி இதுக்கு என்ன சொல்றீங்க? சார் அவர் பொய் சொல்றாரு சார். He is lying. அவர் ஏதோ பயந்துட்டு பொய் சொல்லிருக்காரு. இந்த மனுஷன் தான் அவரை கடத்தி வச்சிருந்தாரு சார். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கு, ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, எனக்கு தெரியும். சார் சார் இது பாருங்க, நான் போலீஸ் பதவி ஏத்துக்கிட்டு இப்பதான் ஒரு 2 நாள் ஆச்சு. என்னோட புருஷன் எப்படி சார் கரெக்டா இங்க வராரு?